அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இப்போ நம்ம ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய நாம் சமுதாய சேவைகள் பண்ணுறோம். படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய நாம் உதவிகள் பண்ணுறோம். அதுக்கு நிறைய பேர் நீங்கள் அதுக்கான ஃபண்டிங் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. நாங்கள் அதெல்லாம் இனி இந்த ஸ்கூல் திறக்கிற நேரத்தில் அதெல்லாம் பண்ண போகிறோம். அதிலும் குறிப்பாக நிறைய பேர் ஐயா நம்ம ஜெயச்சந்திரன் ஐயா, கௌரி அம்மா தம்பதிகள், அதுபோக நம்ம சாந்தி அவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய குழந்தைகளுடைய ஒரு வருட கல்வித்தொகையே அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷன் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அந்த பணத்தை கட்டின பிறகு அவங்களுடைய அந்த ரசிப்ட் அதெல்லாம் நாங்கள் குரூப்ல யூடியூப்ல எல்லாம் போடுவோம். எனவே நாங்கள் அதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கோம். ஏன்னா நீங்க பணம் அனுப்பிச்சிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு இருக்கு, அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்காக சொல்றேன். அதனுடைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கா அந்த கட்டணத்தை, இப்போ ஸ்கூல் விடுமுறையா இருக்கிறதுனால இல்லை, அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்குண்டான டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் குரூப்ல போடுறோம். எனவே அந்த குழந்தைகளுடைய கல்விக்காக செலவு செய்த, உதவி செய்த உங்கள் அனைவருக்கும், அது குறிப்பாக ஒரு குழந்தையினுடைய முழு கல்வி தொகையும் ஏற்றிருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பிரகாசமா இருப்பதற்கு அவங்க எல்லாம் அடித்தளமா இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷனுடைய குண்டலினி சக்கரங்கள் வரிசையில் முதல் வகுப்பு, மூலாதாரம் என்ற முதல் வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷன் சார்பில் வரவேற்கிறேன். நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வினா, நாம இந்த மாதிரியான ஆன்மீகத்தில் ஆழமா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யலாமா, அதுக்கு நாம அதில் ஈடுபட்டா நமக்கு அதில் பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல, இந்த வினாடியில நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தேடல்ல இருப்பாங்க. ஒரு சிலர் இந்நேரத்துக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் சாராயம் எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பெண்கள் எங்க கிடைப்பாங்க அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. உலகத்துல இப்ப தாய்லாந்து இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி அதை தேடிட்டு இருப்பாங்க. வண்டி எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் உடல்நிலை சரியில்லை, எங்க மருத்துவமனைக்கு மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இறைவனுடைய சித்தர்களுடைய அருளாலே இன்றைக்கு நாம் இறைவனை பற்றி, சித்தர்களுடைய இறைவனை அடைய சித்தர்கள் காட்டிய அந்த வழியை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நாம் சித்தர்களுடைய அருளை பெற்றவர்கள், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர் என்பதற்கான அடையாளம். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் தலையாய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மர்மமான ஆற்றல் என்ன, அளப்பரிய ஆற்றல் என்ன அப்படிங்கிற ஒரு மர்மம் நிறைய பேருக்கு அது தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த குண்டலினி நாங்க ஒருவேளை மூலாதார சக்கரத்தை ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வருமா? நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்றதா அப்படி வேண்டாமன்னு நம்ம முடிவு பண்றதானே. நான் என்ன சொல்ல, இது தெரிந்து கொள்வதே மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்றேன். செய்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா, இப்ப நாம நிறைய பேர் இங்க கூடியிருக்கோம், எல்லாரும் செய்ய மாட்டோம். புரியுங்களா? அதனால நாம செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற டவுட் வேண்டாம். அதை தெரிந்து கொள்வது, தெரிந்து கொண்ட பிறகு அது நம்மளால செய்ய முடியுமா, நமக்கு அது பலன் அளிக்குமா, செஞ்சா என்ன ஆகும், இதெல்லாம் தெரியாம ஒரு சிலர் வரமாட்டாங்க. நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது தெரியுமா, செய்ய முடியுமா முடியாதா அப்படின்லாம் நீங்க முடிவெடுத்துக்கலாம். அப்ப இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சித்தர்கள் பல நூற்றாண்டுகளாக செய்து வந்த, பயின்று வந்த, பயிற்றுவித்து வந்த அந்த கலையை பற்றின முழு விளக்கமா பார்க்க போறோம். இப்போ நாம யூடியூப்ல பார்க்கறது, மற்ற புக்ல படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு பகுதி தான். அதனுடைய முழு விளக்கம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஒரு லிவிங் மாஸ்டர் தான் அதை ரிவீல் பண்ணுவார். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூத்திரங்கள் தான்.
நீங்க ஒரு புக்கு படிச்சாலும் சரி, சித்தர்களுடைய பாடல்கள் படி எல்லாமே அது எல்லாமே சூத்திரம். அதுல உங்களுக்கு அதனுடைய விளக்கம் எல்லாம் இருக்காது. விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அது ஒரு அவுட்லைன் தான். முழு விளக்கம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாழக்கூடிய ஒரு குருவினிடத்துல தான் அந்த விளக்கத்த நாம பெற முடியும். ஏன்னா, அவங்க அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. உதாரணமா உங்ககிட்ட ஒரு மெமரி கார்டு இருக்கு. இந்த மெமரி கார்டுல இந்த குண்டலினி பத்தின எல்லா டீட்டெயிலும் இருக்கு. இல்ல ஒரு பாடல் இருக்குன்னு வச்சுக்கங்க. அத நீங்க ஒரு பிளேயர்ல போடணும். பிளேயர் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஆக்டிவ்ல இருக்கணும். வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். வொர்க்கிங் கண்டிஷன் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளவு பெரிய நீங்க விஷயத்த போட்டாலும் அது ப்ளே ஆகாது. அதுதான் உங்களுக்கு அத ரிவீல் பண்ணி காட்டுது. ப்ளே பண்ணி காட்டுது. அந்த மாதிரி இந்த குண்டலினி அப்படிங்கிற இந்த MP3 சாங்க ஒரு ப்ளே பண்ணணும்னா, அதுக்கு ஒரு பிளேயர் வேணும். அந்த பிளேயர் பேர் தான் குரு. அவரு தான் ப்ளே பண்ணி காட்டுவார். அது இல்லாம நீங்க மெமரி கார்ட வச்சுட்டு சுத்திட்டே இருந்து பிரயோஜனம் இல்ல. ப்ளே ஆகணும் இல்லையா? நீங்க கேட்கணும் இல்லையா? எனவே இன்றைக்கு அத ப்ளே பண்ண போறோம். இயற்கை, சித்தர்கள் இந்த நேரத்தில் அந்த ரகசியத்த இன்னும் சொல்லப்போனா அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த ரகசியத்தை எந்த நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டும்? யார் மூலம் வெளிப்படுத்த வேண்டும்? அதை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும்? 3 விஷயம் இருக்கு. எனவே எல்லாருக்கும் அந்த ரகசியம் அவைலபிளாக இல்லை. எனவே இங்கே வந்த உங்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. சித்தருடைய அருள் பெற்ற உங்களை எல்லாரும் மீண்டும் வணங்கி இந்த வகுப்பை தொடங்குகின்றேன். மூலாதாரம் அப்படின்னா என்ன? அப்படின்னா, இந்த மூலாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சிம்பல் உண்டு. இது ஒரு 4 இதழ் கொண்ட மலராக குறிப்பிடப்படுகிறது. இது எல்லாமே சிம்பல். இதுக்கு பின்னால ஒவ்வொரு அந்த சிம்பலுக்கு பின்னாலே ஒரு மீனிங் இருக்கு. இந்த 4 இதழ்கள் கொண்ட ஒரு பூ. அது போக இதனுடைய தத்துவம் பஞ்சபூதங்கள்ல இது என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண் தத்துவம். அது போக இதனுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த சக்கரத்தையும் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஒரே ஒரு கலருக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த மொத்த டேட்டாவையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு கலர்ல அத வந்து உள்ள வந்து பேக் பண்ணிட்டாங்க. ரெட் கலர் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏன் ரெட் கலர் குடுத்தாங்க? எத்தனையோ கலர் இருக்கு. ப்ளூ குடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஆரஞ்சு குடுத்துருக்கலாம், மஞ்சள் குடுத்துருக்கலாம். ஏன் வந்து ரெட் கலர் குடுத்தாங்க அப்படின்னா, பொதுவா பாருங்க, நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ரெட் கலர் எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு பாருங்க. எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவமனைகள்ல பயன்படுத்துவோம். மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா, அந்த பிளஸ் குறியீடு போட்டிருப்பாங்க. அது சிவப்பு நிறத்துல இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தீயணைப்பு துறையில, காவல் துறையில எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறம் போட்டிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரினுடைய நிறம் பாருங்க, சிவப்பா இருக்கும். அதே மாதிரி சிக்னல், நம்ம டிராபிக் சிக்னல்ல பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறம் தான் மெயினா இருக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில இந்த சிவப்பு நிறத்தை நாம் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறோம். அப்ப இந்த சிவப்பு நிறம் எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது என்றால், இந்த சிவப்பு நிறம் மத்த மத்த வண்ணங்களை விட, இப்ப டிராபிக் சிக்னல்ல அல்லது ரயில்வே சிக்னலிங் ப்ராசஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சிவப்பு நிறத்த பயன்படுத்துறாங்க. இந்த சிவப்பு நிறம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவப்பு நிறம் தொலை தூரத்து வரைக்கும் அத பார்க்கலாம் நீங்க. ரொம்ப தூரம் பார்க்கலாம். மத்த வண்ணங்களோட. ஒரு வெள்ளையோ, ஒரு மஞ்சளோ, ஒரு நீலமோ, ஒரு பச்சையோ இதை விட சிவப்பு நிறம் அதிக தூரத்திற்கு பாயும். அதே மாரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லேசர். லேசர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிக அதிகமான தூரத்திற்கு ஒளிய பயன்படுத்தணும், தூரத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா, அவங்க லேசர தான் பயன்படுத்துறாங்க. இன்னும் சொல்லப்போனா செவ்வாய் கிரகத்தினுடைய தூரம் என்ன? இங்கிருந்து நிலவினுடைய தூரம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருந்துட்டே நாம அளந்துற முடியும். அதுக்கு எப்படி அளக்குறாங்க அப்படின்னா, இந்த லேசர பயன்படுத்தி அதை செலுத்தி, அது போயிட்டு எவ்வளவு நேரம் ஆகுதோ, திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ, அத வந்து ஒரு கணக்கு வச்சு அவங்க சொல்லிடுறாங்க. இத்தனை கிலோமீட்டர், இத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுறாங்க. சோ அப்ப இந்த ஒளி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த அதிவேகமாக பயணப்படக்கூடிய அந்த ஒளியினுடைய லேசர்னுடைய நிறமும் சிவப்பு. அந்த லேசர் இன்னைக்கு எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையில பயன்படுத்துறாங்க. அதாவது மிகப்பெரிய உலோகத்த கட் பண்றதுல பயன்படுத்துறாங்க. பத்த வைக்கிறதுக்கு லேசர் வெல்டிங் பத்த வைக்கிற பண்றாங்க. இன்னும் சொல்லப்போனா கண் சிகிச்சை முறைகள்ல இந்த லேசர பயன்படுத்தி தான் கருவிழியெல்லாம் ரிமூவ் பண்றது இந்த மாரி பண்றாங்க.
இந்த லேசர் டெக்னாலஜில என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருளையும் தொடாமையே வேலை செய்யும். லேசர் அந்த போற மெஷின் இருக்கு இல்லைங்களா? அந்த மெஷின் போய் எதையும் தொடாது. லேசர் போய் தொடும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க சக்தி நிலைய குறிக்கிறது தான் இந்த சிவப்பு வண்ணம். அப்போ இந்த சிவப்பு அப்படிங்கிறதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக அதிகமான ஆற்றல் அல்லது அபாயம், ஆற்றலினாலே ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும் இடம் அப்படின்னு பொருள். அதனாலதான் அந்த அந்த மூலாதாரத்துக்கு சிவப்பு கொடுத்தாங்க. அது ஒரு வார்னிங் சைன், வார்னிங் கலர். அந்த இடம் மிக ஆபத்தான இடம், மிக கவனமாக அதை கையாள வேண்டும் அப்படிங்கறதுக்கான சிம்பிள். அப்போ இந்த மூலாதாரத்தை ஒருவர் ஆக்டிவேட் பண்றாரு, அதுல ஏதோ ப்ராசஸ் தொடங்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல அவர்கள் சிவப்பு நிறம் கொண்ட அந்த சிவப்பு நிறத்தோடு தொடர்பு கொள்வார்கள். இந்த சிவப்பு நிறம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இந்த கலாச்சாரத்துல யோக மரபுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கருப்பு என்பது சிவத்தினுடைய தன்மையாகவும், சிவப்பு என்பது சக்தியினுடைய தன்மையாகவும் குறிப்பிடுகிறார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மூலாதாரத்தை ஒருவர் ஆக்டிவேட் பண்ணணும்னா அவர் வணங்க வேண்டியது சிவனை அல்ல, சக்தி. சக்தியை வணங்கித்தான் அவர்கள் தொடங்க வேண்டும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீக சாதகர்கள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிவப்பு ஆடை அணிந்திருப்பார்கள். நிறைய பேர் புரியாது. அவங்க என்னன்னா அது ஏதோ ஒரு மத இது போல் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அவர்கள் மூலாதாரத்தை உயர்த்த முயற்சி செய்கிறார்கள் அல்லது அந்த பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கான நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த வண்ணம் தான் சிவப்பு. காவி இல்ல. காவி வேற, சிவப்பு வேற. அப்ப இந்த சிவப்பு நிற தலைப்பாகை அணிந்திருப்பார்கள், சிவப்பு நிற கயிறு கட்டி இருப்பார்கள், சிவப்பு நிற ஆடை அணிந்திருப்பார்கள், சிவப்பு நிற பொட்டு வைத்திருப்பார்கள். நிறைய பேருக்கு தெரியாது ஏன் சிவப்பு கலர்ல பொட்டு வைக்கிறோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல ஆக்ஞா இருக்குது, அதை போட்டு 4 சுத்து சுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். சரி, மஞ்சள் கலர் போட்டு வைங்க, பச்சை கலர் போட்டு வைங்க, ஏன் சிவப்பு வைக்கிறீங்க? சிவப்பு வைப்பதற்கான பின்னணி என்னவென்றால், அது மூலாதாரத்தினுடைய தூண்டுதலை, மூலாதாரத்தில் தூண்டுதலை உருவாக்குவதற்கு. சரி, இப்ப கேட்கலாம், மூலாதாரம் கீழே இருக்கு, நெத்தி போட்டு மேல இருக்கு, நாம மூலாதாரத்துல தானே பொட்டு வைக்கணும், ஏன் நெத்தியில வைக்கிறோம்? நெத்தியில ஏன் சிவப்பு வைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, விஞ்ஞானத்தில் நமக்கு தெரியும் என்னன்னா, ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் போது ஆயிரக்கணக்கான விந்தணுக்கள் பெண்ணினுடைய கருமுட்டையை நோக்கி ஓடுகிறது. அதில் ஏதாவது ஒன்று வேகமாக நீந்தி செல்லக்கூடிய ஒன்று போய் அந்த கருமுட்டையோடு இணைகிறது, அது ஒரு கரு உருவாகிறது. இப்படிதான் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் அதனுடைய இன்னொரு பகுதியை, அடுத்த நிலையை கண்டுபிடிச்சிருக்கிறது. அது என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, முதல்ல எந்த விந்தணு நீந்தி வருதோ அந்த விந்தணுவை இந்த கருமுட்டை அலோவ் பண்றது இல்ல, அல்லது வேகமாக எந்த விந்தணு நீந்தி செல்கிறதோ அந்த விந்தணு கருமுட்டையை சென்று அடைவதில்லை. எந்த விந்தணுவுக்கு கதவை திறக்க வேண்டும் என்று கருமுட்டை தான் முடிவு செய்கிறது. இன்னைக்கு அட்வான்ஸ் கண்டுபிடிப்பு. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, வெறும் விந்தணு மட்டும் போய் ஒரு கருமுட்டையை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொல்லுது. கருமுட்டை தான் விந்தணுவை தேர்ந்தெடுக்கிறது. உல்டாவா இருக்கு. அப்போ நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆக்ஞாதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது, முடிவு செய்கிறது, கட்டுப்படுத்துகிறது. அது ஆக்ஞாவை திறந்தால்தான் மற்ற சக்கரங்கள் கட்டுப்படும். கான்செப்ட் அப்படி இல்லை. இது மேலோட்டமான புரிதல். எந்த ஆக்ஞா திறக்க வேண்டும் என்பதை மூலாதாரம் முடிவு செய்கிறது. எல்லாரும் நெத்தி போட்டை தட்டிக்கிட்டு இருப்பாங்க, நெத்தி போட்டிலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது வேலை செய்யாது. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, மூலாதாரம் இல்லாமல் ஆக்ஞா இல்லை. அப்போ மூலாதாரத்தினுடைய அந்த வேர், அடி வேர், சுவிட்ச் எங்க இருக்குன்னா, அதாவது ஆக்ஞாவுடைய வேர், அந்த சுவிட்ச் எங்க இருக்குன்னா மூலாதாரத்தில் இருக்கிறது. மூலாதாரத்தை நீங்கள் சரியாக முறையாக ஓபன் பண்ணாமல் நேரா போய் ஆக்ஞாவை ஓபன் பண்ணீங்கன்னா தலைவலி வந்துடும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி கேரா இருக்கும், வெளியே வந்துட்டீங்கன்னா பழையபடி ஆயிடுவீங்க.
உங்களுக்கு ஆக்ஞா திறக்காது. நேரடியா போய் ஆக்ஞாவை தட்டினீங்க திறக்காது. அந்த ஆக்ஞாவை திறப்பதற்கு மூலாதாரத்தினுடைய சக்தியினுடைய தேவியினுடைய உதவி தேவைப்படுகிறது. பெண் தன்மையினுடைய உதவி தேவைப்படுகிறது. எனவே நேரா போய் நான் உட்கார்ந்தேன். இப்ப நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. நேரா ஒரு வகுப்புக்கு போனேன், நெத்தி பொருளை கையை வச்சாரு, கிருன்னு ஏறிச்சு. கொஞ்ச நேரம் இருக்கும், கிருன்னு இருக்கும், அப்புறம் வந்துருவீங்க. நிக்காது. அப்போ மூலாதாரத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஆக்ஞா திறக்காது, வேலை செய்யாது. அப்ப இந்த மூலாதாரத்தை எப்படி திறப்பது? எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது திறந்துட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? நான் சும்மா இருக்குது மூலாதாரம், அதை போய் நான் திறந்துட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? மூலாதாரத்தை திறக்காதனாலதான் பிரச்சனை வரும். திறந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஒருவருக்கு இந்த மூலாதாரம் திறந்திருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கும்? இப்ப இந்த கேள்விகள்லாம் வரிசையா நான் சொல்றேன். இதுல நீங்க பொருத்தி பார்த்துக்கணும் உங்களை. இது எல்லாம் உங்களுக்கு நீங்க உங்களோட பொருத்தி பார்த்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு அந்த சக்கரம் ஓப்பன்ல இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன அறிகுறி? இது திறந்திருந்தா என்னவா இருக்கும், திறக்கலைன்னா எப்படி இருக்கும்? மூலாதாரம் திறக்கலைன்னா உங்களுக்கு பயம் மேலோங்கி இருக்கும். எல்லாத்துக்கும் பயப்படுறது. ஒரு எக்ஸாம் எழுதுறதுன்னா பயம், ஒரு வேலைக்கு போறதுன்னா பயம், ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுன்னா பயம், ஒரு யாராவது நமக்கு தேர்வுல ஒரு கேள்வி கேட்டா பயம். அடுத்ததாக சந்தேகம். எல்லாத்து மேலேயும் சந்தேகம், தன் மேலேயும் சந்தேகம், யாரையும் நம்புறதில்லை. மூன்றாவது, யாராவது ஏதாவது சொன்னா அவங்க அதாவது இவங்களுக்கா சொந்தமா முடிவெடுக்க தெரியாம எல்லாருக்கிட்டையும் கேட்கறது. எல்லாருக்கிட்டையும் முடிவு கேட்டே இருப்பாங்க. சரி, எதையாவது செய்வாங்களா என்பது எதையுமே செய்ய மாட்டாங்க. அந்த நிலை. நான்காவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தங்களை புத்திசாலிகளாக காட்டிக் கொள்வதில் முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்ப யாராவது ஏதாவது சொல்ல போனா அதுதானே, அது முன்னாடியே தெரியும், இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதுதான், நான் சொல்லல உங்ககிட்ட, அவ்வளவுதான். இப்ப அடுத்தது இப்ப தேர்தல் வரப்போகுது, யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு இப்ப சொல்ல மாட்டாங்க. தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம், இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடியே தெரியும் இவர் தான் வருவார், எனக்கு தெரியும், அதெல்லாம் முன்னே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன்ல இவர் ஜெயிச்சிட்டாராமா அப்படின்னா, அது எனக்கு முன்னாடி தெரியுமே, அதுதான் வருவான்னு எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க. அப்ப தனக்கு தெரியாதை கூட தெரிந்ததை போல காட்டிக்கொள்வது. அடுத்ததா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிற யாரையுமே நம்ப மாட்டார்கள், தன்னையும் நம்ப மாட்டார்கள். யாராவது ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ப மாட்டாரு. சரி, நாம யாருக்காவது உதவியா இருப்போம் அப்படிங்கிறதையும் நம்ப மாட்டார். யாரையும் நம்பாத நிலை. இதெல்லாம் எதனுடைய அடிப்படை? எங்கிருந்து வருகிறது? அதாவது பயம், சந்தேகம், மனக்குழப்பம், தெளிவான முடிவு எடுக்க முடியாமை, முடிவெடுப்பதற்காக மற்றவர்களை சார்ந்திருப்பது, மற்றவர்கள் சொல்லும் அந்த முடிவையும் செயல்படுத்த முடியாமல் தவிப்பது. இந்த நிலை என்ன நிலை அப்படின்னா, மூலாதாரம் மூடி இருக்கும் நிலை. இந்த நிலையில ஒருத்தர் இருந்தாருன்னா மூலாதாரம் அடைபட்டிருக்கிறது, அந்த இடத்தில் சக்தி ஓட்டமானது தேங்கி இருக்கிறது, அது ஓப்பன் ஆகல அப்படின்னு. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவா முடிவெடுப்பாங்க, பயமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது, தைரியமா ஏதாவது செஞ்சு பார்ப்போம், என்ன என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ஐடியாவெல்லாம் கேட்பாங்க, அதுல எது பெட்டரா வருமோ அதை செய்வாங்க, அப்ளை பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரம் திறந்து இருக்கும் நிலை. மூலாதாரம் மூடி இருந்தா என்ன பாதிப்பு? ஏதாவது இருக்குன்னா பாதிப்பு இல்லை. நம்முடைய இன்னைக்கு அன்றாட வாழ்க்கை பாருங்க, மூலாதாரம் திறக்காத நிலைதான் மனிதர்கள் 90%. இன்னைக்கு மனித இனம், மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு குழப்பமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், மனிதன் ஏன் இவ்வளவு கலக்கத்திலும் சஞ்சலத்திலும் இருக்கிறான் என்றால், அவனுடைய மூலாதாரம் மூடி இருப்பது. அப்ப அந்த மூலாதாரம் மூடி இருக்குது, அந்த மூடி தானே, அந்த மூடி ஓபன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னா தான், அதுக்கு தான் சிவப்பு கலர் பெயிண்ட் போட்டு வச்சிருக்கான். அபாயம், மூடியை தொடாதே அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். பிரச்சனை, மூலாதாரம் திறக்கலைன்னா அதுவும் பிரச்சனை, திறக்க போனா சிவப்பு கலர் காட்டி அதுவும் பிரச்சனை. என்ன பண்றது? அப்ப என்னன்னா, அதை கவனமாக திறங்கள், கவனமாக கையாளுங்கள், விளையாட்டுத்தனமாக
அந்த வேலையை செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த விளக்கமெல்லாம். அப்போ ஒருவருக்கு திறந்திருந்தால் எப்படி இருக்கும், மூடி இருந்தால் எப்படி இருக்கும், இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூலாதாரம் ஒருவருக்கு திறக்கல, ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா அவருக்கு பயம் இருக்கும், வாழ்க்கையின் மீது பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். எதை எடுத்தாலும் சந்தேகம், குழப்பம் இருக்கும். வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ஒரே குழப்பமா, வாழ்க்கையே குழப்பமா இருக்கும்பாங்க. வாழ்க்கையில குழப்பம் இருக்கலாம், இவருக்கு வாழ்க்கையே குழப்பமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலை. அதுக்கடுத்து யாரையும் நம்பாத நிலை, யார் மீதும் நம்பிக்கை வராது. கொஞ்சம் நல்லா பழகுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே சந்தேகப்படுறது. மனைவி மீது கணவன் சந்தேகப்படுவது, கணவன் மீது மனைவி சந்தேகப்படுவது, பிள்ளைகள் மீது சந்தேகப்படுவது, பக்கத்து வீட்டுக்காரர் மேல சந்தேகப்படுவது, எல்லார் மேலேயும் சந்தேகம். இப்ப இந்த மாதிரியான நிலையெல்லாம் மூலாதாரம் மூடி இருப்பதாலே தோன்றுகிறது. இந்த மூலாதார வகுப்புல நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மூலாதாரம் திறக்கும். அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம், பதட்டம், கவலை, சஞ்சலம், ஏமாற்றம், விரக்தி, இதிலிருந்து எல்லாம் நீங்கள் வெளியே வர முடியும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஞானம் அடைஞ்சாதான் அது வரும்னு நினைப்பாங்க. ஞானம் அடைஞ்சா வர்ற நிலை வேற. என்ன ஒரு சிலர் என்ன, கவலை இல்லாம, குழப்பம் இல்லாம, தெளிவா இருக்கிறதே ஞான நிலைன்னு நினைச்சுக்கிறாங்க. குண்டலினி திறந்திருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த நிலை வந்துடும். அப்ப அந்த மாபெரும் ஆற்றல் வெளிக்கிளம்புகிறது. அந்த நிலையில் மற்ற இருளெல்லாம், இந்த பயம் என்ற, கவலை என்ற, விரக்தி என்ற இருளெல்லாம் மறைந்து விடுகிறது. அந்த சூரியன் உதிக்கும் போது பாருங்க, சிவப்பா இருக்கும். அந்த சிவப்பிலிருந்து தோன்றும் கொடுக்கிற அந்த வெளிச்சம் இந்த இருளை போக்குகிறது. எனவே முதலாக இருளுக்குள் ஒரு ஒளி வரும்போது சிவப்பாக இருக்கும். அதுதான் மூலாதாரத்தினுடைய தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.